முக்கியமானதா? நான் என் வாழ்க்கையை இங்கே விட்டு போகிறேன். இதுக்கு மேலே வேற என்ன இருக்கேன்? டேய், கேக்குறல, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? என் வண்டியோட டூப்ளிகேட் சாவி ஒன்று இருக்கும், அதை இங்கே தான் வச்சேன். எங்கன்னா பார்த்தேன்? மா, அந்த சாவி ரூம் ஷெல்ஃப்ல தான் இருக்கு, எடுத்துட்டு வந்து கொடு. நீ போய் எடுத்துட்டு வந்து கொடு. மா, இப்போ நீ போறியா இல்லையா? போய் எடுத்துட்டு வந்து கொடு. அதுக்கு ஏன் இப்படி கத்துற? நானே போறேன். மாமா, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இனி நம்ம திரும்பவும் சேரவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா மாமா? இனி நம்ம வாழ்க்கையில சந்திக்கவே மாட்டோமா? இந்த நேரம், இந்த நிமிஷத்தோட நம்ம வாழ்க்கையில இருந்த பந்தம் எல்லாமே முடிஞ்சு போச்சா மாமா? கையில் வேணா, கையில் என்ன கேள்வியா கேட்டு கொள்ளாது. நீ இல்லாம என்னால சத்தியமா வாழ முடியாது. என்ன பண்றது? என் விதி. சொல்லுங்க மாமா, நமக்குள்ள இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சா? ஐயோ, ரத்தம்! மாமா, மாமா எந்திரி, மாமா எந்திரி. இந்தடா சாவி. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? டிஃபன் சாப்பிட்டு போயேன். வரேன். ஏய், அப்படியே அழுதுட்டு இருக்காம போய் வேலையை பாருப்பா. காலங்காத்தால மூக்க செஞ்சுட்டு. போகாதீங்க மாமா. உன்னை விட்டு இந்த வாசப்படி தாண்டிட்டேன் கையில். இனி இந்த உலகமே எனக்கு சுடுகாடு தான். மச்சி, போலாமா? இந்தடா. மா, அந்த கலர் போடாதமா, நீல கலர் போடுமா. ஏய், ஒரே கலர்ல கோலம் போட்டிருந்தா இந்நேரம் முடிஞ்சிருக்கும். 5 மணில இருந்து கலர் கலரா கோலம் போட்டு என் கையெல்லாம் வலிக்குதுடி. மார்கழி மாசம் வீட்டுக்கு முன்னாடி போடுற கோலம் சும்மா பஞ்சவர்ண கிளி மாதிரி கலர் கலரா இருக்கணும். சும்மா சாக்கு சொல்லாம ஒழுங்கா போடுமா. மா, என்னம்மா? அங்க பாரு. ஏய், இந்த பச்சை கிளி, காக்கா, கொக்கெல்லாம் ஒரே கலர்ல இருக்கும்ல, அதே மாதிரி ஒரே கலர்ல கோலம் போட்டா நமக்கு வேலையாச்சும் மிச்சமாகும்ல. இந்த வீட்ல அப்படி என்ன வேலை செஞ்சு கிழிக்கிற? ஒழுங்கா வாயை மூடிட்டு கோலத்தை போடுற வழிய பாரு. கோலத்துல புள்ளி மட்டும் நீ வைப்ப, மத்த வேலை எல்லாம் நாங்க பாக்கணுமா? என் கையெல்லாம் வலிக்குதுடி. ஐயோ, என் கையெல்லாம் வலிக்குதே. மா, கோலம் போடும்போது அழுதுட்டே போடக்கூடாதுமா. அப்புறம் லக்ஷ்மி வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. லக்ஷ்மி வீட்டுக்குள்ள வராலோ இல்லையோ, இவ்ளோ பெரிய கோலம் போட்டா மனுஷங்களே வீட்டுக்குள்ள வர முடியாது. இவங்க திட்டு வாங்கினது பத்தாம இப்ப நீ வேற என்கிட்ட திட்டு வாங்க போறியா? அம்மா தாயே, நான் எதுவும் வாயை திறக்கலாமா? நீ போடு. அத எடுங்க. ஏய், இங்க வா பாரு. செல்வி, மாயா எவ்வளவு அழகா கோலம் போட்டுட்டு இருக்கல்ல? ஆமா பாட்டி. ஏய்,
என்னடி இது இந்த மாயா மாறினாலும் மாறினா அநியாயத்துக்கு இப்படி குடும்ப குத்து விளக்காவே மாறிட்டா. மா நீயே அவளை கண்ணு வைக்காத. அம்மா அந்த சாணி எடு. ஐய, நான் சாணி எடுக்கணும், நீ பூ எடுக்கணுமா? ஐயோ, என் கையெல்லாம் நாத்தம் அடிக்குதுடி. இப்ப நீ உதவி செய்ய வந்தியா இல்ல புலம்ப வந்தியா? ஏன்டி மாயா திட்டுறேன்? நான் உனக்கு உதவி செய்யட்டுமா மாயா? செல்வி, உனக்கு எந்த கோலம் பிடிச்சிருக்கு? இதுவா இல்ல அதுவா? எல்லாமே சூப்பரா இருக்கு மாயா. இவ்ளோ கோலம் போடுறதுக்கு உனக்கு ரொம்ப டைம் ஆயிருக்குமே. உதவினா என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. எதுக்கு பெரியவங்கள வேலை வாங்குற? பாத்தியா, செல்வியே சொல்றான். ஐயோ செல்வி, அப்படிலாம் எதுவும் இல்ல. இவங்களுக்கு ஆர்த்தோடான்டிஸ்ட் இப்படி உட்கார்ந்து எழுந்துச்சாதான் மூட்டு வலி எல்லாம் சரியாகும். ஏன் தைலம் தேய்ச்சா கூட தான் மூட்டு வலி சரியாகும்? மார்கழி மாசம் இப்படி மாங்குன்னு கோலம் போட்டாதான் மகாலட்சுமி வருவான்னு என்ன பெண்டு எடுக்கிறான் செல்வி. ஆமா, எப்ப நீ இந்த கோலம் எல்லாம் போட கத்துக்கிட்ட? எல்லாம் உன்னை பார்த்து தான் கத்துக்கிட்டேன் செல்வி. என்ன பார்த்தா? எப்படி? நீ தானே தினமும் இங்க வாசல் தெளிச்சு கோலம் போடுவ. உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கும் கோலம் போடணும்னு ஆசையா இருக்கும். அந்த ஆசையே இப்பதான் நிறைவேறுச்சு. அதுவும் இல்லாம கோலம் போட்டா எறும்பெல்லாம் வந்து சாப்பிட்டு போகும்னு அடிக்கடி நீ தானே சொல்லுவ. ஏன் சிரிக்கிறீங்க? பாட்டி நீங்களே சொல்லுங்க. நீ போட்டது அரிசி மாவு கோலம் இல்லம்மா, சுண்ணாம்பு மாவு கோலம். இத சாப்பிட்டா எறும்புக்கு வயிற்று வலி தான் வரும். அப்போ இது அரிசி மாவு கோலம் இல்லையா? ஏய், எனக்கு அரிசி மாவு தோசை தாண்டி தெரியும். கோலம்லாம் இது வரைக்கும் நான் முன்ன பின்ன போட்டதே இல்ல. விடுமாயா, பாவம். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆண் வாரிசு வரப்போகுது. ஒருத்தர் விடாம உங்க எல்லார் தலையெழுத்தையும் அது மாத்தப் போகுது. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.